மகாபரிவாச்சனம். இன்னைக்கு டிசம்பர் 11 எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவோட நினைவு தினம். அவங்கள அழகாக நம்ம நினைவுபடுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைத்த பட்டம் கவிக்குயில் அப்படின்னு ஒரு பட்டம். இந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிக்குயில் சரோஜினி நாயுடு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், என்னோட பட்டத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை எம்எஸ் அம்மாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. ஆக அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் மூச்சாகவே, உயிர் மூச்சாகவே இருந்தது. அதனால தான் எவ்வளோ பெரிய பட்டத்தை அவர்களுக்கு பெற முடிந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்க மகாபெரிவா பக்தி. அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. எந்த செயலை தொடங்குவது என்றாலும் அவரிடம் வணங்கி ஆசி பெற்ற பிறகுதான் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பக்தி அப்படின்னு சொன்னால் அவங்கள தான் சொல்லுவாங்க. மகாபெரிவா ஒரு தடவை சொல்லுவார், எந்த காலத்தில் எதையுமே எதிர்பார்க்காம தான தர்மம் செய்கிறவங்க யாரையாச்சும் பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ எல்லாரும் மகாபெரிவா கையை காமிப்பாங்க, என்னையை விட்டுருங்க, நான் என்னை விட்டுட்டு வேறு யாராவது உங்களுக்கு தெரியுமா? எதையுமே எதிர்பார்க்காம கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொன்னவங்க சத்தமே வரல. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், பெரியவா எம்எஸ் அம்மா கல்கி சதாசிவம் அந்த தம்பதிகளை சொல்லலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்தவர்கள், எப்பொழுதுமே மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். எவ்வளவு வசதியாக இருந்தாலும் தம்முடைய பொருளை மற்றவர்களுக்காக கொடுத்து கொடுத்து ஏழ்மை நிலைக்கு வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான தர்மம் செய்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எம்எஸ் அம்மாவை சொல்லும் பொழுது இசைக்கு மட்டுமே அவங்கள முன்னோடியாக வச்சுக்கிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ரோல் மாடல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா அவங்கள போல தான் வாழணும். ஏன் அப்படின்னா ஒரு சந்நியாசி போல எப்படி பொருளில் பற்று இல்லாமல், புகழில் பற்று இல்லாமல், சுயநலம் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களத்தான் ஒரு உதாரணம் கிடையாது, அவங்க தான் அது அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஐகான் சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த எம்எஸ் அம்மா நாம் வாழ்ந்த காலத்தில் இல்லை அவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை. மகாபெரிவா சரணம்.